நண்பர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வெர்சஸ் தாலிபான் போர். ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய எல்லையில் மிகப்பெரிய பதட்டம் ஆகிட்டுருக்கு. என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏற்கனவே ஒரு சீஸ்ஃபயருக்கு அவங்க வந்துட்டு முடிவெடுத்து பேசியிருந்தாங்க. இதுக்கப்புறம் சண்டை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ஒரு 58 பேரை கொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு பாம்பு பண்ணாங்க. இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நேற்று நைட்டு மிகப்பெரிய வேலை ஒன்று பார்த்துருக்காங்க பாகிஸ்தான் ராணுவம். அதனுடைய உள்நோக்கம் என்ன? ஏன் அதை பண்ணாங்க? எதனால் இப்படி நடந்துட்டுருக்கு? இது இல்லாமல் கிரிக்கெட் வீரர்கள்லாம் நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சரி, இப்போது பாகிஸ்தானுக்கும் தாலிபானுக்கும் இடையே சண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பாகிஸ்தான் வெர்சஸ் தாலிபான் பார் அப்படின்னு ஒரு போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது ஆப்கானிஸ்தான் பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து இந்த பக்கமாக அந்த பக்கம் குண்டு வச்சு தாக்கிக்கிறாங்க. நேற்று நைட்டு வந்து நடந்த குண்டு வீச்சில் கிட்டத்தட்ட 17 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ஒரு லேட்டஸ்ட் பாம்பிங்கில் ஒரு கிட்டத்தட்ட 17 பேருக்கு மேலே வந்து ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான் பக்தா ரீஜியனில் எல்லை ஓரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு வீச்சை வந்து நடத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சிவிலியன் ஏரியா அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான் இந்த தாக்குதல் நடத்துனதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த 17 பேர் இறந்ததில் குழந்தைகளும் மற்றும் பெண்களும் தான் வந்து அடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலிபான் தரப்புலன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் 3 ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் கிளப் வீரர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமான கிளப் வீரர்கள் 3 பேர் அப்படின்னு சொல்லப்படுது. சம்பவம் நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு சுமார் 9 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லை பகுதியில் ரொம்ப பக்கத்தில் இருந்த சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்துச்சு. இதில் தான் இந்த 17 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான இப்போது புதுசாக வந்திருக்க ஒரு சண்டை பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஏற்கனவே கைபர் பத்தான்கோலா நடந்துச்சு. டூரான் லைனில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியில் இந்த சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, பாகிஸ்தானுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சண்டையோட நேரத்தை நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சீஸ்ஃபயருக்கு வராங்க, அந்த சீஸ்ஃபயர் திடீர்னு அப்படியே பிரேக் ஆகுது, அதுக்கப்புறம் சண்டை நடக்குது. இந்த மாதிரி பிரச்சனையில் வந்துட்டு ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் போயிட்டுருக்கு. ஆனால் பாகிஸ்தான் இப்போ இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன் மற்றும் ஏர் ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான் மண்ணில் செய்ய வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கு. ஏற்கனவே பார்டரில் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போது உள்ளே போயிட்டு அவங்க சண்டை போடுறதுல வந்து ரொம்ப மும்முரமாக இருக்கிறதா வந்து காட்டுது. ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்துட்டு போனார். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். நிறைய வீடியோ அதை பற்றி நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியா 4 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட எம்பசியை வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து மறுபடியும் வந்து திறந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு காரணமாகவும் பார்க்கப்படுது. பழைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்தியா அங்கேருந்து தன்னுடைய ஆட்களை வந்து வெளியே எடுக்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ, டிஜிஎம்ஐ, அப்புறம் ஜென்ரல் ப்ரெஸ்ஸு இவங்க எல்லாம் ஒரு சைனீஸ் ஹோட்டலில் வந்துட்டு விசிட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் இந்தியா தன்னோட எம்பசி ஆப்ரேஷனை வந்துட்டு க்ளோஸ் டவுன் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் அது ஒரு டெக்னிக்கல் மிஷன் லெவலில் உள்ள ஒரு ஆஃபீஸாக மட்டும் தான் வந்து குறைச்சி வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது பாகிஸ்தான் என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் தங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் திங்க் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தான் தாலிபான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் எதுவுமே அப்படி நடக்கல. இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஆப்கானிஸ்தானில் டிடிபி, அதாவது இந்த தெரிக்கே தாலிபான் பாகிஸ்தான் இருக்காங்க இல்லையா, அவங்க அல்லது பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கும் அல்லது வந்து அவங்கள தாக்குறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த ஆப்ரேஷன், நேற்று நடந்த இந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோக்கத்தை வந்து வச்சு தான் இவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாக்குதலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறந்தவங்க எல்லாமே வந்து சிவிலியன்ஸ்னு சொல்லப்படுது. இந்த குண்டு வீச்சுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூசைட் பாம்பர், அதாவது பாகிஸ்தான் படை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்த ஒரு கான்வாயில் ஒரு சூசைட் பாம்பர் வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் மோத வைக்கிறாரு. மோத வச்சு அதில் கிட்டத்தட்ட 7 பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இந்த தாக்குதலை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தீவிரவாத இயக்கமும் பொறுப்பு ஏற்றுக்கல. ஆனால் பாகிஸ்தான் என்னன்னா தாலிபானுடைய அந்த டிடிபி தான் வந்து இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இடங்களில் நாங்கள் குண்டு வச்சு தாக்குறோம் அப்படின்னு சொல்லி நேற்று பண்ணியிருக்காங்க. கடந்த சில வாரமாக பார்த்தீங்கன்னா 2 பக்கமும், அதாவது இந்த டூரான் லைனில், அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய இந்த பார்டர் லைன் தான் இந்த டூரான் லைனு. இந்த டூரான் லைனில் ஒருத்தர் வந்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டூரான் லைனில் இருக்கிறது ஒரு கொலோனியல் பார்டர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது எப்போ பிரிச்சாங்கன்ட்டு. அதாவது இந்தியா, ஓல்டு இந்தியா, அதாவது பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கும்போது இதை வந்து பிரித்து கொடுத்தது. ஆனால் ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான் வந்து சிவிலியன் ஏரியாவை தான் வந்து தாக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லுது. பாகிஸ்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பயங்கரவாத பதுங்கு குழிகள், அப்புறம் பயங்கரவாதம் எங்கெல்லாம் பதுங்கியிருக்காங்களோ அங்கே தான் நாங்கள் குறி வச்சு
தாக்குறோம் எல்லா நாளும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாகிஸ்தான் தான் வந்து தெரிய வச்சுது அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே அவங்க போய் குண்டு போட்டாங்க, அதுக்கு திருப்பி வந்து ஆப்கானிஸ்தான் அடிக்கிறாங்க, அப்புறம் திருப்பி இவங்க போய் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வந்து இவங்க பாம்பு பிளாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் மாற்றி மாற்றி இந்த பிரச்சனையை வந்துட்டு கொண்டுகிட்டே இருக்காங்க. பாகிஸ்தான் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தாலிபான் ஃபைட்டர்ஸ் வந்து நாங்கள் கொண்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாலிபான் என்ன சொல்கிறாங்க, 58க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானி சோல்ஜர்ஸை வந்து நாங்கள் கொண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் மாறி மாறி கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதுலேருந்து நமக்கு ஒன்று புரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான் திரும்பவும் ரொம்ப பிடிச்ச, அதாவது அவங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்நாட்டில் ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை குறை சொல்கிறது. திரும்பவும் அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆசிஃப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியில் அவர் பேசும்பொழுது இந்த சீஸ்ஃபயர் நிலைக்கணும் எனக்கு வந்து தெரியலன்றார். அதாவது ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்ட அந்த சீஸ்ஃபயர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தாலிபானுக்கு இந்தியா தான் வந்து ஆதரவு கொடுக்குது. இப்போ காபூல், அதாவது ஆப்கானிஸ்தான் சொல்கிறாரு, காபூல் வந்து இந்தியாவுக்காக ஒரு ப்ராக்சி வாரை நடத்துது, அதாவது மறைமுக போரை வந்து நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதோட வேலை நம்ம கிடையாது, எப்போவுமே இவங்க தான் இந்த ப்ராக்சி வார்லாம் பண்ணுவாங்க, டெரரிஸ்ட்டு தூண்டி விட்டு. ஆனால் நம்மள சொல்கிறாரு அவர். ஒரு 2 ஃப்ரண்ட் வாருக்கு, அதாவது 2 ஃப்ரண்ட் வார் அப்படின்னு சொல்கிறார். 2 ஃப்ரண்ட் வார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் இல்லையா, பாகிஸ்தானையும் சைனாவையும் ஒரே நேரத்தில் நம்ம சண்டைக்கு வந்துட்டு அதாவது சண்டைக்கு வந்தால் தயாராக இருந்து தாக்குவோம் அப்படின்ற மாதிரி இந்தியா ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம். வி ஆர் ரெடி ஃபார் 2 ஃப்ரண்ட் வார் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே வார்த்தையை தான் வந்து, அதை கூட அவர் ஒழுங்காக சொல்ல தெரியல, ஒரு காப்பி அடிக்கிறாப்புல அதே வார்த்தையை நம்மகிட்ட ரிப்பீட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, 2 ஃப்ரண்ட் வார்க்கு நாங்கள் வந்து எப்போவுமே ரெடியாக இருக்கோம். அதாவது ஒரு பக்கம் தாலிபான் தாக்கினாலும் நாங்கள் ரெடியாக இருப்போம், இன்னொரு பக்கம் அதே சமயத்தில் இந்தியா தாக்கினாலும் நாங்கள் தயாராக இருப்போம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம வந்து ஒத்து பார்க்கணும், இதே தாலிபானை தான் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதம் கொடுத்து, அப்புறம் பயிற்சி கொடுத்து, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வளர்த்து விட்டாங்க. கோட்டாவில் அவங்களுக்கு பதுங்கும் இடமெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க தான் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த வஜிதர்ஸ்தான் அப்படின்ற கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே கொடுத்தாங்க. அப்புறம் 2021 தாலிபான் வந்து காபூலை வந்து பிடிச்சாங்க. இஸ்லாமாபாத் என்னது, அதாவது பாகிஸ்தான் முதல் கட்டமாக வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுடைய அந்த நாட்டை வந்து தாலிபான் பிடிச்சதை வந்து இவங்க தான் முதல்ல வந்து கொண்டாடினாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து பிடிச்சிட்டாங்க, வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி. பாகிஸ்தான் இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வெற்றியாகவும் அவங்க வந்து பார்த்தாங்க. ஆனால் 4 வருஷம் கழிச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி அசெட்டு இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் த்ரெட்டாக வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தாலிபான் சைடு வந்து மாறிடுச்சு, அதுக்கு இந்தியா எப்படியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இப்போ சொல்கிறாங்க. இது பாகிஸ்தானுடைய ஸ்டாண்டர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான விஷயமா வந்து மாற்றுதுன்னு சொல்லப்படுது. அவங்ககிட்ட எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸும் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது, ஏன்னா அவங்க தான் டெரரிஸ்ட்டை உருவாக்குறாங்க. அப்புறம் இப்போவே வந்து அவங்களுக்கு குத்துது குடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தாலிபான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்க கட்டளைகளை எதையுமே வந்து கேட்கறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி கேட்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லது பணம் கேட்பாங்க, கெடுதல் பணம் எப்படி கேட்கவே மாட்டாங்க. இந்தியா ஆப்கானிஸ்தான் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து தான் இருக்குது ஆப்கானிஸ்தானில் இந்தியா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நம்ம வந்து ஆப்கானிஸ்தானுக்கு உதவி பண்ணுறோம், அதாவது ஹியூமனிட்டரியன் அசிஸ்டன்ட் தான் பண்ணுறோம், அந்த நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன தேவையாக தானே பண்ணுறோமே தவிர அவங்க மூலியமாக மற்ற நாடுக்கு வந்து நம்ம தொல்லை கொடுக்கணும்னு சொல்லி எந்த ஒரு ஆக்டிவிட்டி இந்தியா பண்றதில்ல. இந்த பார்டர் டென்ஷனுக்கும், அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் 2 பேரும் இந்த சண்டை போட்டுக்கிறதுக்கும் இந்தியாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்றது உண்மையா பார்க்கப்படுது. அதாவது இதுல என்ன பார்க்கணும்னா, தீவிரவாதம் திரும்பியது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது பல வருஷமா வந்து பாகிஸ்தான் ஒரு டபுள் கேமை வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ல அவங்க இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் வந்து, இன்னொரு பக்கம் தீவிரவாதிகளை உள்ள அனுப்பிச்சு நம்ம மேல வந்துட்டு ஒரு ப்ராக்சி வாரை வந்துட்டு பண்ண வேண்டியது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட வார் ஆன் டெரர்ல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணாங்க. ஆனால் பக்கத்தில் ரகசியமாக வந்து தாலிபானுக்கு ஆர்ம்ஸும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட ஒரு மோசமான எதிரியான ஒசாமா பின் லாடனை இவங்களோட தங்களோட கட்டுப்பாட்டில் தங்களுடைய பாதுகாப்பில் தான் வச்சிருந்தாங்கன்றதும் நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா பார்க்குது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்லியான தாலிபான் ஆட்சி வந்தது அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்துட்டு மண்ணை போடுற மாதிரி தாலிபான் வந்து பாகிஸ்தானோடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இப்போ ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயராக வந்து நம்ம பார்க்கப்படுது. சரி, இப்போதைக்கு இது வந்து ஒரு ஃபுல் ப்ளோன் வாராக மாறுமா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா,
கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான் கிட்ட வந்து பாகிஸ்தானை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு ஒரு ஏர் பவர்லாம் இல்லை. ஆனால் பார்டர் மோதல் மற்றும் இந்த ப்ராக்ஸி பேட்டில்ஸ் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லப்படுது 2 பக்கமுமே இருந்தோம். என்ன பண்ணுவாங்கன்னா 2 சைட்லேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்போதைக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு ஒரு கசப்பான உண்மையாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். பல வருஷமாக அவங்க இந்த டெரரிசத்தை வந்து பக்கத்து நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது குறிப்பாக வந்து நம்மன்னு கிடையாது, ஈரானுக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி, இந்த சைடில் பங்களாதேஷும் சரி, எல்லா இடத்துக்குமே இவங்க வந்து இந்த டெரரிசம் அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த டெரர் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் இது இந்தியாவோட ப்ராக்ஸி வார்லாம் கிடையாது. இது பாகிஸ்தானோட கடந்த காலமே வந்து இப்போ திரும்பி வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கான இவங்க 2 பேரும் இந்த நேரத்தில் வந்து கடுமையாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது என்ன அப்டேட் வருதுன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்குறேன். ஓகே, நம்ம வீடியோ கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.